ஒன்றியவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 விதமாய் சொல்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அடுத்த வசனம், குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன். ஆகவே சொர்க்கத்துக்கு போகணும், நித்தியமாய் வாழ வேண்டும், நரகத்துக்கு தப்ப வேண்டுமானால் ஒரே வழி இயேசு. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக மதங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. இது ஒரு மதம் கிடையாது, இது ஜீவ தேவனுடைய மார்க்கம். அநேக மக்கள் இது ஒரு மதம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது மதம் கிடையாது. அருமையானவர்களே பாருங்கள், இது ஒரு மார்க்கம் என்று சத்தியவேதம் சொல்கிறது. என்ன மார்க்கம்? நரகத்திலிருந்து தப்பி பரலோகத்துக்கு போகிற மார்க்கம், பிசாசின் பிடியிலிருந்து தப்பி தேவனுடைய குடும்பத்தில் சேர்ற மார்க்கம், அழிவின் குடும்பத்திலிருந்து தப்பி அழிவில்லாத குடும்பத்திலே சேருகிற ஒரு மார்க்கம். இதற்காக கர்த்தர் இந்த கிரயம் கொடுத்திருக்கிறார் 2000 ஆண்டு முன்பாக. அந்த கர்த்தரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நித்திய ஜீவன் நம்முடைய பங்காக மாறுகிறது என்று வேதம் சொல்கிறது.